அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியாக போறாரு. எனவே இந்த வக்ர காலகட்டம் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதலாவதா சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. இந்த ஜூலை 26 இருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. சுமார் ஒரு 137 நாட்கள் வக்ரத்துல நமக்கு சனி பகவான் மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த காலகட்டம் நம்மளோட ராசிக்கு நம்மளோட நட்சத்திரத்துக்கு என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போது 12வது ராசி மீனம். மீனத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரமும் மீன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போது சனி பகவான் நம்மளோட ஜென்மஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ர நிலை ஆக போறாரு. மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை 7 சனியோட 2வது பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தை ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனியில தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜென்ம சனியா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசியிலே வக்ர நிலை ஆகிறாரு, ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்த்தோம்னா இது மீனத்துக்கு கம்ப்ளீட்டா அட்வான்டேஜ் தான். இப்போ நம்முடைய ராசிநாதன் குரு வேற நம்முடைய பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல உச்சநிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. குருடைய பார்வையும் நமக்கு ஜென்மஸ்தானத்து மேல இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல், மன அழுத்தம், நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை இதெல்லாம் சரியாயிடும். ஒரு தெளிவான சிந்தனை கிடைச்சிடும். தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைச்சிடும். இப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கிளியரா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியும். தாமதங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அதை செய்யறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகியிருக்கும் கடந்த காலகட்டத்துல. இப்போ நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியும். தாமதங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா மன அமைதி இல்லாத சூழ்நிலை இப்ப விலகும். மன அமைதி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மன நிம்மதி பெருகும். ரொம்ப நாளா உங்களுக்கு எது ரொம்ப பிரச்சனையா தெரிஞ்சதோ அந்த பிரச்சனைகள் இப்போ ஒண்ணுமே இல்லாம சரியாயிடும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ நீங்க சரி செஞ்சிருவீங்க. ஏன்னா அந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி செஞ்ச தவறுகளை சரி செய்யறதுக்கான ஒரு காலகட்டம். எனவே ஆல்ரெடி உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. இல்ல குரு பார்வை உங்களுக்கு ஒரு கேடைய மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யும். ரொம்ப முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜூலை 26 இருந்து அந்த முயற்சிகளை நீங்க செய்யலாம். முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. முதல்ல குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எந்த விதத்திலையும் அது பாதிப்பா தெரியல. எனவே குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்குது. குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு முன்னேற்றம் தென்படுது. குடும்பத்துல அமைதி இல்லாம இருந்த அந்த சூழ்நிலைகள்லாம் சரியாகி இப்போ ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்கும். இந்த சனி வக்ர காலகட்டத்துல குடும்பத்துல நீங்க என்னெல்லாம் செய்யணும், முக்கியமான மாற்றங்கள் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். ஸோ அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. பேச்சுல இருந்த தடுமாற்றம், உடைய செயல்ல இருந்த அந்த தடுமாற்றம் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள், சுப விசேஷங்கள் இதெல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு தோணுதோ, அதாவது குறிப்பா சுபகாரியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப நல்லபடியா நடந்து முடியும். அந்த சுபகாரியங்களை நல்லபடியா நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அட்வான்டேஜா தான் பாக்குறேன். எனவே குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை இதுல இருந்த குழப்பம், பிரச்சனை, வருத்தம் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருமண முயற்சிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகம். ஏன்னா சனி வக்ரமாகி 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தடைப்பட்ட திருமண முயற்சி இப்போ மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். இப்போ திருமண முயற்சி செய்யறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் பிரமாதமா கிடைக்கும். அடுத்த ஒரு 137 நாட்கள் திருமண முயற்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா குடும்பத்துல திருமண சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். தாராளமா முயற்சி பண்ணலாம். ஸோ திருமண முயற்சிக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால இதுவரைக்கும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், மன வருத்தங்கள், மனக்கவலைகள் எல்லாம் சரியாயிடும். சனி வக்ரம் ஆகுறதுனால கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இப்ப சரியாகும். அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த நேரத்துல ரொம்ப ஈகோலாம் பார்க்காம கொஞ்சம் இறங்கி போய் மன வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆல்ரெடி மன வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா
அதை சரி செய்யறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணீங்கன்னா மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்களாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கும். அடுத்தது வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி ஆகிடும். கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையால் என்ன இடையூறுகள் ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேக ஆரோக்கியம், உறவு நிலை, இதில் இருக்கிற விஷயங்களில் என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, அது இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிடும். அடுத்தது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் இடையூறுகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப்ல புதுசா பிசினஸ் எதுவும் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அடுத்த 137 நாட்கள் ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாச்சும் குளறுபடி பிரச்சனை இருக்கு, பிசினஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அது இப்போ சரியாகும். இந்த கூட்டு தொழில இருக்கிற குழப்பங்கள் சரியாகும். மேலும் இந்த 137 நாட்கள் ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிசினஸ்ல அந்த ஸ்லோவா இருந்த அந்த மந்த நிலை விலகி இப்போ அந்த பிசினஸ் கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. புதுசா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் கிடையாது. ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த பிசினஸ் growth ஆகும். பட் புதுசா தொடங்கலாமானாக்கா அந்த நேரத்தில் தொடங்கக்கூடாது. அதுக்கு நேரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா சனி பகவானுடைய 10வது பார்வை நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழும். எனவே நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோன்னா பார்க்குற வேலை, செய்கிற தொழில் இதில் பெருசாக திருப்தி இல்லை. ஒரு மாதிரி ப்ரெஷர், சுமை. குறிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது. சக ஊழியர்களோட ஒத்து போகலை, மேல் அதிகாரிகளோட ஒத்து போகலை. ஒரு மாதிரி வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நம்ம சேஞ்ச் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில நிறைய பேருக்கு வந்திருக்கும். நிறைய பேர் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போ அந்த சனி வக்ரம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும். பட் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது எதுலனாக்கா அவசர முடிவு எடுக்கிறதுல. இந்த நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னாக்கா இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிடலாம், புதுசா ஒரு வேலை நம்ம தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, புதுசா ஒரு வேலையை தேடுற வரைக்கும் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புதுசா ஒரு வேலை தேட போறேன் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட் இந்த நேரத்தில் கிடையாது. புதுசா ஒரு வேலையை தேடிட்டு அந்த வேலை கன்ஃபார்மா நமக்கு தான் அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திட்டு ஆல்ரெடி இருக்கிற வேலையை நீங்க ரிசைன் பண்றது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த அந்த பிரச்சனைகள், வருத்தங்கள், சுமைகள் இது எல்லாத்தையும் இந்த நேரத்தில் உங்களால குறைக்க முடியும். ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை இப்போ சரி செய்ய முடியும். ஏன்னா அந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஏற்படுத்தின சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான காலம் தான் இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர காலம். எனவே உத்தியோக ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை உங்களால சரி பண்ணி ஆல்ரெடி இருக்கிற உத்தியோகத்திலே உங்களால கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேலையில இருந்த இந்த சுமை, மேல அதிகாரிகளோட ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள், சக ஊழியர்களோட ஏற்பட்ட இந்த மன வருத்தங்கள் இதெல்லாம் இந்த நேரத்தில் சரியாக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுடைய அருமையை உங்களை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரம் தான் இது. அடுத்தது வேலையை மாற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஒரு சிலருக்கு வரலாம். இந்த காலகட்டத்தில் புதுசா வேலையை நீங்க மாற்றம் செய்யறது நல்லது தான், ஒரு சேஞ்சஸ், ஒரு இடமாற்றம் பண்றது நல்லது தான். பட் புதுசா ஒரு வேலையை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருக்கிற வேலையை விடுறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனவே மாற்றம் செய்யலாமா வேணாமானாக்கா மாற்றம் செய்யலாம். புதுசா ஒரு வேலையை நீங்க உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருக்கிற வேலையை நீங்க ரிசைன் பண்றது நல்லது. அடுத்தது தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது தொழிலில் இருந்த சுமை, பிரச்சனை, வருத்தம், கவலை எல்லாம் குறையும். தொழிலில் ஒரு நல்ல மேன்மையை இந்த 137 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த நேரத்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட், நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு, அதுக்கான அங்கீகாரம் ரொம்ப டிலே இல்லாமல் டக்குன்னு கிடைச்சிடும். எனவே தொழில் ரீதியாகவும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலை மாற்றம் செய்கிறது, புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறது அதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது நம்ம பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது 11ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்தில் வக்ரம், குரு லாபஸ்தானத்தை உங்களுக்கு பார்த்துடுறாரு. ஆனால் 12th ஹவுஸில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு ராகு. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பண வரவு இருக்கு, கணிசமாக இருக்கு. உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. வரட்ட நிறைய பண தேவையும் இருக்கு. சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு பத்தல, நிறைய செலவு காத்துக்கிட்டு இருக்கு, தொடர் விரைய செலவு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கு நேரம். எனவே பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் பெரிய தடுமாற்றங்கள் இருக்கானா கண்டிப்பா இல்லை. வரவு இருக்கு, வர பணம் அப்படியே செலவாகுது, எதையும் சேமிக்க முடியல. ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய இந்த ராகு
பொருளாதாரத்தை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கையிலே கொரிய ஜலம் போல அப்படியே கரைச்சிடும். அது வந்து ஓட்டக்கூடத்துல தண்ணி நிரப்புறது தான். எவ்வளவு நீங்க பொருளாதாரத்தை நீங்க கெயின் பண்ணாலும் அதை சேமிக்க முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல அது அப்படியே செலவா கன்வெர்ட் ஆகி கரைஞ்சிரும். எனவே இந்த நேரத்தில் வரக்கூடிய செலவுகளை நினைச்சு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். செய்யக்கூடிய செலவுகளை சுப விரய செலவுகளா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல விரய செலவுகளா அதை மாத்திக்கோங்க. அது வந்து எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை கொடுத்துரும். மேலும் தேவையில்லாத தண்ட விரய செலவு, அனாவசிய செலவு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பொருளாதாரத்துல ஒரு கட்டுப்பாட்டோட நீங்க செயல்பட்டாக்கா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை உறுதியா கொடுத்துரும். அதே போல வந்து 6th ஹவுஸ்ல உங்களுக்கு கேது இருக்கிறதுனால கடன் சுமை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை கட்டி முடிச்சிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல கிடைக்கும். வரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கடன் கட்டுறதை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனைல இருந்து உங்களால எளிமையா வெளில வந்துட முடியும். சோ அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து நான் உங்களுக்கு சாதகமா பாக்குறேன். ஒன்னு சுபவிரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா வரக்கூடிய பொருளாதாரத்தை உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும், அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு மிச்ச அமௌண்ட் அப்படியே கடன் கட்டிடுங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல கேது இருந்தாலே ஏதோ ஒரு ரூபத்துல கடனை உருவாக்கிடும். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன கடனாச்சும் நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது கிரியேட் பண்ணிடும். எனவே பொருளாதார ரீதியா பார்க்கும்போது தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தி ஆகுது. பண வரவுல பெருசா தடை இல்லை. ஆனா வர பணம் கையில நிற்காது. ஏதோ ஒரு ரூபத்துல அது செலவா கன்வெர்ட் ஆயிடும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்தது புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விரய செலவு இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய செலவு உண்டு. சுப விரய செலவு, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய கல்விக்கு அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சுபகாரியங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவு பிள்ளைகளால ஏற்படும். மேலும் பிள்ளைகளால மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆதரவு பெருக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் சரி, அது அடுத்த 137 நாட்கள்ல சரியாயிடும். முக்கியமா பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாகவோ சுப விரய செலவு வந்து நீங்க வாய்ப்பு அதிகம். மற்றபடி எதுவும் பெருசா மைனஸா இல்ல. புத்திரபாகியத்துக்கு ஃபேவரா இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிரமாதமா இருக்கும். அடுத்தது நம்ம மீனத்துக்கு முக்கியமா பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நமக்கு ஜென்மஸ்தானத்துல வக்ரமா இருக்காரு. இது வரைக்கும் இருந்து வந்து அந்த சோர்வு, மந்தம், ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை அதெல்லாம் விலகி இப்போ சுறுசுறுப்பா நம்ம மனம் அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த மந்த நிலை விலகி ஒரு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். நீண்ட நாளா உங்களுக்கு இருந்து வந்து அந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். வயிறு சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தேக ஆரோக்கிய ரீதியாக ஒரு நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் கண்டிப்பா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா மூட்டு வலி வருது, கால் பகுதிகளில் பாதிப்பு வருது, அல்லது கால் பகுதிகளில் அடிக்கடி அடிபடுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து நீங்கலாம். எனவே கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கிட்டாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக நல்ல மேன்மை அப்படிங்கிறது கிடைச்சிடும். மற்றபடி இந்த நேரத்தில் மனசோர்வு, உடல் சோர்வு, சுறுசுறுப்பு இல்லாத அந்த மந்த நிலை அதெல்லாம் சரியாயிடும். ஒரு மாதிரி உற்சாகமா தெளிவா உங்களுடைய செயல்களில் நல்ல கவனத்தோட உங்களால செயல்பட முடியும். கவனச்சிதறெல்லாம் எதுவும் இல்லாம நல்ல கவனத்தோட உங்களால செயல்பட முடியும். முக்கியமா ஓவரா இருந்த அந்த யோசனை, ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அதெல்லாம் குறையும். இப்போ மனமானது சாந்தமாகும், சிந்தனை தெளிவா இருக்கும். அதெல்லாம் நான் மீனத்துக்கு பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயமா அந்த நேரத்தில் நான் பார்க்குறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த நேரம் வந்து ஒரு சாதகமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா ஜென்ம சனியுடைய தாக்கங்கள் குறையுது, சனியுடைய ஆதிக்கம் குறையுது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உற்சாகமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கல்வியிலிருந்து அந்த மந்த நிலை விலக ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு சிந்தனை தெளிவு அது வந்து பிரமாதமா இம்ப்ரூவ் ஆகும். மறதி பிரச்சனை விலகும். இப்போ படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ மறதி பிரச்சனை சரியாகும். படிக்கிற அப்படியே மைண்ட்ல அப்படியே சேவ் ஆயிடும். நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியும். இந்த அலுப்பு, மனசோர்வு, மந்த நிலை இதெல்லாம் விலகி ஒரு உற்சாகமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேலும் இந்த நேரத்தில் கல்வி ரீதியா இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வந்துடும். ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குறேன். கல்வி ரீதியா என்னெல்லாம் குழப்பம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகி ஒரு தெளிவு, கல்வியில ஒரு நல்ல மேன்மை அது பிரமாதமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதை நான் வந்து மீனராசி மாணவ மாணவிகளுக்கு பார்க்குற ஒரு ஃபேவர். ஓவராலா இந்த சனி வக்ர காலம் உண்மையிலே இந்த ஜென்ம சனியுடைய
நோயுடைய தாக்கம் குறைந்து ஒரு சுறுசுறுப்பா ஒரு எனர்ஜியா நினைச்ச மாதிரி செயல்படுத்துறதுக்கான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். தாமதங்கள் குறைந்து வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். செயல்கள்ல ஒரு வேகம், சிந்தனையில ஒரு வேகம், தடை தாமதம்லாம் விலகி நீங்க எடுக்கிற அந்த எஃபோர்ட், நீங்க எடுக்கிற அந்த முயற்சி அது வெற்றியாக ஆரம்பிக்கும். முயற்சிகள் இருந்த தடைகள் விலகும். இதெல்லாம் நான் மீனத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்துங்க. இந்த 137 நாட்கள் கடந்த காலகட்டத்தில் நீங்க எதெல்லாம் பிரச்சனையா பார்த்தீங்களோ, எதுலெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இப்ப சரிப்படுத்துறதுக்கான ஒரு நேரம், பழைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு நேரம் தான் இந்த வக்ர காலம். எனவே உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு உடனடி ரிசல்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.